ஹாய் டேஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் என்ன பார்க்க போகிறேன்னா, கோகோனட் பர்பி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இது தீபாவளிக்கு செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். 1.5 கப்பு தேங்காய், துருவின தேங்காய். அது வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, அது வெள்ளை பகுதியை மட்டும் எடுக்கணும். இல்லைனா நம்ம அந்த தேங்காயை சில்லாக எடுத்து இந்த ப்ரௌன் கலர் எல்லாம் எடுத்து சுரண்டி எடுத்துட்டு அது மாதிரி பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி நல்லா துருவிட்டு கொஞ்சம் முக்கால்வாசி வரும்பொழுது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். தேங்காய் துருவக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். அப்போ தான் வெள்ளை கலரில் பர்பி கிடைக்கும். 1.5 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எடுக்கணும், நல்லா ஃபைன் பவுடராக எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. இந்த 1.5 கப்பு தேங்காயை நம்ம மிக்சியில் போட்டு சும்மா கொஞ்சம் ரொம்ப நல்லா நைஸாக அரைக்காமல் இப்படி லேசாக அரைச்சி வச்சுக்குவோம். தேங்காய் துருவல் வந்து இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? 1.5 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 2 கம்பி பதம் அளவுக்கு இது வரணும். தீபாவளிக்கு செய்து பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாமா? இந்த துருவிய தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நெய்யில் நல்லா கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். நம்ம எதுக்காக பாகு முன்னால் காய்ச்சினோன்னா, கொஞ்சம் அடியில் கொஞ்சம் அந்த ஜீனியோட சின்ன சின்ன தூசெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அடியில் இருந்து தங்கிடும். இந்த ஸ்டேஜில் காய்ச்சாத ஒரு 1/2 கப்பு வந்து பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பால் வந்து நான் வீட்டு பால் தான் வாங்குவேன். இப்போ தான் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு முதல்ல காமிக்க முடியல. இந்த பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் தான் பசும்பால். 1/2 கப்பு ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து 10 மினிட்ஸ் ஆகுங்க கிண்டி எடுக்கிறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம வந்து நெய் தடவுன பிளேட்டில் அல்லது ட்ரையில் நம்ம கொட்டிக்கலாம். இதுதான் பதம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து நம்ம நெய் கம்மியாக தான் போட்டிருக்கோம். லோ காஸ்ட்டு தான் இது. இந்த பாருங்கள், இன்னும் ஒட்டாமல் வருது. ஆனால் இது நீங்கள் 10 மினிட்ஸ் ஆகும். இது வந்து அடுப்பில் வச்சுருந்து நம்ம இறக்குறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த சர்க்கரை பாகு இதிலலாம் நல்ல மெங்கிலாகி வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம்.
சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பர்பி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியானது வேறு, சீக்கிரம் செஞ்சிடலாம். அடுத்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க என்கிட்ட, இதை செஞ்சு போடுங்கட்டு, அதனால் நான் செய்கிறேன். அதாவது நெய் முந்திரி பருப்பு அதிகம் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஈஸியாக லோ காஸ்ட்டில் வர்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி பர்பி செஞ்சு கொடுங்க ஆண்டின்னு கேட்டாங்க. அதனால நான் செய்கிறேன். இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெட் கலரில் சிவப்பு கலர் பட்டன் இருக்கு இல்லையா, சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.